ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த உயிரோட இணைந்த காதல் அடுத்த எபிசோட் பார்த்துலாங்களா? ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. யானை பார்த்து இவன் பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கானே, நாம் இவனோட ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு இவனும் வேக வேகமாக பண்ணிட்டு இருக்க, அவனால் முடியல, ஐயோ என்னால் முடியலன்ட்டு கீழே இறங்கிடுறான். ஃபன்னுக்கு பொறாமை ஆயிடுச்சு. இரு இரு நானுமே இந்த மாதிரி ஃபிசிக்கல் ட்ரைனிங்லாம் பண்ணி உன்னை நான் பீட் பண்ணுறேன்ட்டு பொறாமையில் பேசிகிட்டு இருக்க. யானுக்கு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஃபன்னும் யான் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஃபன்னை வந்து காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி நடந்துப்பா, நான் ஏற்கனவே நிறையா டைம் அவன்கிட்ட கேட்டான், ஆனால் இது வரைக்கும் அவன் பதில் சொன்னதே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு யானுமே அவனை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அவன் என்னை காலேஜில் எரிச்சல் படுத்திட்டே இருப்பான்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னும் ஓ அதனால தான் நீ இன்னும் அவனை லவ் பண்ணாமல் இருக்கியான்னு கேட்க, அதுக்கு யானுமே உங்கள் உடம்ப கொண்டு போகும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்க, அதுக்கு ஃபன்னும் சொல்லிட்டு இருக்கான், ஆமாம் என்னோட உடம்ப கொண்டு போகும்போது என்னமோ என்னோட ஆன்மா அதில் போய் சேர்ந்துராதான்ட்டு நான் ரொம்பவே சேடாக தான் இருந்தேன். சரி விடு, என்ன நடக்குமோ அதான் நடக்கும், சீக்கிரமாக ஃபன்னு இந்த உடம்புக்கு வந்துடுவான், நான் எப்போ இந்த உடலை விட்டு வெளியே போவேன் இருக்கு அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய டவலை எடுத்து அண்டர் ஆர்ம்ஸ்லாம் தொடச்சிட்டு இருக்கான் வேர்க்குதுன்ட்டு. இதை பார்த்த யானு அச்சி நிறுத்துங்க, இந்த மாதிரிலாம் வந்து காலேஜில் பண்ணிடாதீங்க, ஏதோ பெரியவங்க பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்ல, ஃபன்னுமே ஏன் இப்போ நான் இந்த செஞ்சதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி வந்து காலேஜில் ஃபன்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பண்ணிடாதீங்க, அவங்க கிண்டல் பண்ணிடுவாங்க, ஒழுங்கா 20 வயசு பையன் மாதிரி நடந்துக்கோங்க, ஏதோ 70 வயசு தாத்தா மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்ல, நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன எனக்கு 70 வயசுலாம் ஒன்றும் இல்லை, 69 தான் ஆகுது அப்படின்ட்டு ஃபன்னு சொல்ல, இப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு பயமாகவே இருக்குது, நான் காலேஜில் வந்து என்ன பண்ண போகிறேனே தெரில, எனக்கு தலை மேலே பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த வயசில் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அதுக்கு யானுமே இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது லைஃப் கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க, ஏன் காடு கொடுத்த கிஃப்ட்டுன்னு கூட நினச்சிக்கோங்க, உங்கள் லைஃப்பை புதுசாக கூட ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே நீ எவ்வளோ பொறுப்பாக பேசுகிற, நீ ரொம்பவே நல்ல பையன், நிறைய பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, சொல்லப்போனால் நான் எந்திரிச்சவனே உன்னை பார்த்ததில் நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இது வந்து யானுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது போல இருக்குது. ஸோ அங்கேருந்து டக்குன்னு எந்திரிச்சு போக, உடனே இந்த ஃபன்னு ஏன் எங்கே போகிறேன்ட்டு இழுத்துருப்பான், டக்குன்ட்டு ஃபன்னு மேலேயே யான் வந்து விழுந்துடுறான். அப்புறம் என்ன ஐஸும் மீட்டு தான், அதில் வேற நீ பார்த்து போ தம்பி, பார்த்தியா உனக்கு மேலே அப்பர் பாடி மட்டும் தான் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்குது போல இருக்குது, கீழே ஒன்றுமே இல்லை, நிறைய எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு ஃபன்னு கிண்டலாக சொல்லிட்டு இருக்க, அதுக்கு யானுமே அது சரி, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளோ பக்கத்தில் வந்து சொல்கிறேன்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். ஃபன்னுமே அவனோட வீட்டில் தனியாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு, ஃபன் சீக்கிரமாக அவன் பாடிக்கு வந்து சேர்ந்துருடா, நீ சின்ன வயசாக இருக்கும் போதே உங்கள் அப்பா அம்மாலாம் போயிட்டாங்க, நான் தான் உன்னை வளர்த்தேன், இனிமேல் தான் நீ வாழ வேண்டிய வயசு, சீக்கிரம் வந்துடுறான்ட்டு புலம்பிகிட்டு இருக்க, அங்கே யானும் வர்றான். வந்துமே எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்க சொன்னாங்கன்னு சொல்ல, உடனே ஃபன்னு அவனை உட்கார வச்சு தாத்தா ஒரு கையில் ஒரு பெட்டி வச்சுட்டே இருப்பார்ல, அதை திறந்து இப்போ தான் காட்டுறாரு உள்ள என்னென்னலாம் இருக்குன்ட்டு. அதில் இவரோட ஃபேமிலி ஃபோட்டோ, அப்புறம் ஃபன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ, அதுக்கு மேலேயும் அந்த கீச்சுன்னு சவுண்டு போடணும்னு சொன்னால ஒரு வண்டு, அது வந்து மரக்கட்டையால் ஒரு செஞ்சு வச்சிருக்காரு இவர் தான். அது வந்து அவரோட சின்ன வயசில் அவரோட ஃப்ரெண்டு கொடுத்ததான் போல இருக்குது. இதுவே இவர் கொஞ்சம் டெக்கரேட் வேறு பண்ணி வச்சிருக்காரு. உடனே அவரோட பொண்டாட்டியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவளுமே சொல்லுவா, இது உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்குன்ட்டு. அவள் போகும்போது கூட என்கிட்ட சொல்லிட்டு போனான், திரும்பவும் உங்ககிட்ட வந்து நான் சேருவேன், நம்பிக்கையாக இருங்க அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையிலேயே இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், இப்போ ஃபன்னோட உடம்புல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியலன்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்க, இதை பார்த்த யானு சரி அம்மா வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு தான் கேட்டு வர சொன்னாங்க, நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் அவனும். யானுக்குமே என்னன்னே தெரில, ஃபன் இந்த மாதிரி கைண்டாக பேசுகிறது, ரொம்ப பொறுமையாக பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருக்கு போல இருக்குது. அடுத்த நாள் ரெண்டு பேருமே காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. ஃபன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக கொண்டு வந்துட்டுருக்கான், ட்ரெஸ்ஸு என்னென்னமோ கொண்டு வந்துட்டுருக்கான், அதை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு போக, ஐயோ யானு நில்லேண்டா, ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்க, நான் எவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன், கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம்லன்னு கேட்க, அதுக்கு யானுமே நீ ஏன் இவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டுருக்கான், அவனுக்கு தேவையான பொருள் எல்லாமே காலேஜில் இருக்கும்லன்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே அவன் யூஸ் பண்ணுற பொருள்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியும், அதனால தான் என்னோட ஓன் பொருளெல்லாம் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு கேட்க, அதுக்கு யானுமே உனக்கு என்ன வேணுமோ அங்கேயே வாங்கிக்க வேண்டியதானே, அது சிட்டி தானே அப்படின்னு கேட்க, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் சச்சா காசோட அருமை கொஞ்சம் கூட தெரியவே இல்லை, காசு சம்பாதிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி நீ நினச்சிட்டு இருக்கியான்ட்டு அஸ் ஒரு பாடத்தை எடுக்க, அதுக்கு யானெல்லாம் அப்பா சாமி நிப்பாட்டு, நானே தூக்கிட்டு வரேன்ட்டு அவனோட மூட்டையெல்லாம் இவன் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே பஸ்ஸுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபன்னு பையன் சும்மா இல்லாமல் பெரியவங்களை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான்லாம் உனக்கு என்ன எரிச்சலாக பண்ணிட்டு இருக்கேனா, ஏதாவது இல்லைனா நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கனா, ஆனாலும் அப்படின்னு சொல்ல வந்துக்கிட்டே இருக்கான். டக்குன்ட்டு யானை அவனோட வாயை மூடிட்டு, இப்போ நீ வாயை மூடுறியா இல்லையா, சும்மா நகின்னு பேசிக்கிட்டே, இங்கே பார் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று, நீ தாத்தா கிடையாது, இது போய் காலேஜில் ஃபன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் தெளிவாக எடுத்து சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நான் உன் பேர வயசில் இருக்கிறனால நான் உன் பேர இல்லை. மூணாவது, என்னை சும்மா அது பண்ணு இது பண்ணுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத, எனக்கு என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும்.
புரிஞ்சதா அப்படின்னு சொல்ல அவனுமே டிங்கு 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 தலையாட்டுறான். இவ்வளோ திட்டு திட்டு முடிச்சானே இந்த ஃபன் அப்பவாவது வாய மூடிட்டு இருந்தானா திரும்ப திரும்ப கொஷின் கேட்டே இருக்கான். நான் காலேஜுக்கு போய் என்னை நான் எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறது? நான் வந்து பேரை வேணா மாற்றிக்கவா சாயின்ட்டு, இல்லைனா ஏதாவது நிக்நேம் வச்சுக்கவா அப்படின்ட்டு தொணன்னு பேசிகிட்டே இருக்க ஒரு முறை தான் யானு. சரி சரி ஓகே ஓகே நீ தூங்குறியா தூங்கு தூங்கு அப்படின்ட்டு இவனும் வாய மூடிடான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஃபன்னு யானு மேலே படுது. யானுமே கண்ணை விழிச்சு ஃபன்னை பார்த்து இவன் ஃபன்னு தான். ஆனா, இவன் ஃபர்ஸ்ட்டு பேசுற மாரில இல்லையே! இவன் பேசுறதெல்லாம் இப்ப எனக்கு ஒண்ணும் எரிச்சல் படுற மாரி இல்லையே! அப்டின்ட்டு யோசிச்சுட்டு திரும்பவும் படுத்துடுறான். இந்த ஃபன்னு காலேஜுக்கு வந்த அப்புறமா அது சும்மா இருந்தானா, அந்த போற வரவங்க எல்லாரும் ஹாய், ஹாய், ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்க, அவங்கலாம் தெறிச்சு ஓடிட்டுருக்கானுங்க. யான்கிட்ட போய், "என்னது இங்க இருக்கிறவங்க யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என்னை இக்னோர் பண்றாங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, "இது என்ன கிராமமா? இது டவுனு. நீ ஹாய் சொல்வேன்ட்டு தான் எல்லாரும் நின்னுட்டுருப்பாங்களா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே, "ஆமா நான் ஃபன்னு உருவத்தில தானே இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும் இல்லையா? நான் அப்படியே கூலா ஃப்ரெண்டா இருக்கணுன்றதுக்காக தான் நீ இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு" பேசிட்டே இருக்க, பக்கத்துல ஒருத்தன் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கான். ஏன் ஃபன்ன பக்கத்துல வேற வந்து பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு ஃபன்னு திரும்ப, இவனுமே "ஏய் ஃபன்" அப்படின்னு சொல்ல, "ஓ உனக்கு என்னோட பேரப்பிள்ளைய தெரியுமான்னு?" கேட்க, "உன் பேரப்பிள்ளையா? அது யாரு?" அப்படின்னு இவன் பக்கத்துல இருக்கிறவன் கேட்குறான். அதுக்கு அவனுமே சமாளிச்சுட்டு இருக்கான். அதாவது அதாவது நான் என்னதான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, உடனே யானை தான் நடுவில் வந்து, அவன் ஊருக்கு போயிருந்தான் இல்லையா, தாத்தா கூட சேர்ந்து மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். ஸோ அவனுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் வேடாக தான் நடந்துப்பான், விட்டுரு அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்புறான். இவன் பேரு குஷி. ஓ அதனால தான் இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்ட்டு அங்கேருந்து அவனுமே கிளம்புறான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி க்ளோஸாக வர்றது உடனே அந்த காலேஜில் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க பாரு, ஒரே மாதிரி காஸ்டியூம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே மாதிரி சேர்ந்து வேற வந்துட்டு இருக்காங்கன்ட்டு உடனே மெசேஜ் தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க காலேஜ் ஃபுல்லாக. உள்ளே போனதுமே யானும், இந்த பார் 102 தான் உன்னோட ரூம், உள்ளே போ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, என்னது இந்த ரூம் என்னோட தான், அப்போ உன் கூட நான் இருக்க மாட்டேனான்னு கேட்க, இல்லை நீ என்னோட ரூம்மேட் இல்லை இங்கே போ அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் உன் கூட தான் இருப்பேன்ட்டு சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. குட்டியாக காசிப் வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு ஃபன்னு வந்து யான் கூட தான் இருக்கணும்ட்டு அடம்லாம் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதை பார்த்த யானுமே ஒழுங்காக ஒரு ரூமுக்கு போன்னு சொல்ல, ஃபன்னுமே அப்போனா உன்னோட ரூம் எங்கே இருக்குன்னு கேட்க, அடுத்த ரூம் என்னோட தான் 103 அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஃபன்னுமே ரூம்குள்ளே போகிறான். போனதும் எப்படி இருக்கும், அதுவும் பேச்சுலர் ரூமு ரொம்ப கசகசன்னு அதாவது அங்கங்கே போட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த வயசானவங்களுக்குலாம் பிடிக்காது இல்லையா? ஸோ உடனே எல்லாத்தையுமே ஒதுக்க ஆரம்பிச்சிடுறான். அதில் புலம்பிக்கிட்டே வேற பண்ணிட்டு இருக்கான். எந்த மாதிரி ரூம்மேட் இங்கே இருக்கானே தெரியல, மனுஷ ஜென்மமா இவன், சீ கசகசன்னு போட்டிருக்கானேன்ட்டு எல்லாத்தையும் மடிச்சு வச்சிட்டு இருக்க, இந்த குஷி இருக்கான்ல அவன் வந்து யானோட ரூம்மேட் தான் போல இருக்கு. அவனே கேட்குறான், என்ன இந்த தடவை நீ ஃபன்னு கூட சேர்ந்து வந்திருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா வந்து கேட்டுக்கிட்டாங்க அவனை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லி, அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஃபர்ஸ்டெல்லாம் அவன் பக்கத்தில் வர வர நீ ரொம்பவே அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்ப, இந்த தடவை என்ன சேர்ந்துலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, யான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொண்டு வந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்ருப்பான் இல்லையா, அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இவனுமே அதை எடுத்து பார்த்தா அந்த தாத்தா யூஸ் பண்ணிட்டு இருப்பார்ல அந்த டீ பாட், அதை தான் வச்சிருக்கான் போல இருக்குது. யானுமே சொல்கிறான், அதை தொடாத தள்ளு, அது வந்து ஃபன்னோடது அப்படின்ட்டு அதை எடுத்து பத்திரப்படுத்துகிறான். அது குஷிமே, ஓ பரவாயில்ல இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நீ அவனுக்கு பண்ணுறியா அப்படின்னு டக்குன்னு திரும்பி, இப்போ குவான் வரக்கூடிய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ அவன் கூட வந்ததை வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபன்னை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடத்துவான், கொஞ்சம் அக்ரஸிவாக நடந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, யானுக்குமே அது தப்பாச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். குஷி சொன்னா இல்லையா, அதே மாதிரி தான் உள்ளே அங்கே நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஃபன் இருந்தால இந்த ரூமில் அவனோட ரூம்மேட் தான் இந்த குவான் போல இருக்குது. ஃபன்னை டக்குன்னு தள்ளி விட்டு, என்னடா செல்லம் நீ வந்தது என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு டக்குன்னு கிஸ் பண்ண போக, என்ன இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஃபன்னுமே தடுக்கிறான். ஆனால் அந்த குவான் கேட்கவே இல்லையே, அவன் பாட்டுக்கு வந்து கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ஃபன்னுமே நீ இப்படிலாம் நடந்து கூடாதுன்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்க, அதுக்கு இந்த குவான் இருந்துக்கிட்டு, என்னடி செல்லம் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன மறந்துட்டியா அப்படின்ட்டு கொஞ்சிட்டு இருக்கான். எது பாய் ஃப்ரெண்டா நீனும் ஃபன்னுமா அப்படின்ட்டு ஃபன்னும் கேட்க, என்னடி செல்லம் ஏதாவது மெமரி லாஸ் ஆயிடுச்சா, இது கூட ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கே, வாடி நம்ம ஒன்றா இருப்போன்ட்டு போய் பக்கத்தில் வந்து அவனை கசாமசா பண்ண பார்க்க, இவனுமே பாவம் ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த பாரு உட்காந்து பேசுவோம், எதாக இருந்தாலும் வந்து இங்கே உட்காரு இங்கே உட்காருன்ட்டு அவனை அப்படியே அமைதிப்படுத்த பார்க்குறான் ஃபன்னும். இங்கே பார் நான் வந்து ஃபன் இல்லை, நான் ஃபன்னோட தாத்தா, நாங்கள் 2 பேருமே மேலேருந்து கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவனோட சோல் எங்கே போச்சுன்னே தெரியல, என்னோட சோல் இவனோட உடம்புக்குள்ளே வந்துடுச்சு, இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, அதுக்கு குவானுமே, இப்போ என்ன சொல்ல வர, சோல் வந்து எக்ஸைஸ் ஆயிடுச்சியா, அதை தான் சொல்ல வரியா அப்படின்னு கேட்க, நீ ரொம்பவே நல்ல பையன்டா, ஸ்மார்ட் காய்,
சே சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு எங்கே காட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆன பாடியை காட்டுன்ட்டு டக்குன்னு மேலே பாஞ்சிடுறான். ஃபன்னு கதற கதற இவன் மேலே ஏறி உட்காந்துட்டு ஒன்றா பண்ணிகிட்டு இருக்க. நீ நீ ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நீ பிரேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த யான் கூட போய் சேரலான்னு நினச்சிட்டு இருக்கியா? ஊர்லேருந்து 2 பேரும் சேர்ந்து வந்தீங்களாம்ல அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவன் மேலே ஏறி ஏறி படுத்துட்டு இருக்க. இவன் கத்துறான் கதறான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சவுண்டு விட்டுட்டு இருக்கிறத அங்கே இருக்கக்கூடிய மற்ற பாய்ஸ் எல்லாம் என்ன சவுண்டுன்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக இந்த யான் வந்து ஒரே அடி இந்த குவானை. யான் நீ வந்துட்டியா வந்துட்டியான்ட்டு ஒரு பயங்கரமாக பதறான் ஃபன்னு. ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. யானை வந்து இந்த குவான் வந்து அடிக்க வர மாதிரி வர உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற வேலையில வச்சுக்காதான்ட்டு அங்கேருந்து ஃபன்னை இவன் கூட்டிட்டு போயிடுறான். போகும்போது என்னன்னே தெரியல இந்த ஃபன்னு யானை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதாவது தாத்தா உள்ளேருந்து சிரிக்கிறாரோ இல்லையோ அந்த பாடி வந்து ஃபன்னோட தானே அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது போல இருக்குது. அவன் யானை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு ஹீரோ மாதிரி தெரியறான் போல இருக்கு இவனுக்கு. நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. இந்த குஷியுமே கேட்குறான், இப்போ எதுக்கு இவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, அதுக்கு யானுமே கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், அங்கே போனால் அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான்னு சொல்ல, குஷியுமே என்னது கொஞ்ச நாளைக்கா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பார் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த குவான் சும்மா இருக்க மாட்டான், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனுமே கிளம்புறான். இந்த பக்கம் குஷி போனதுமே ஃபன்னுமே கேட்குறான், அவன் ஏன் நான் இங்கே இருக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறான் சொல்ல, அப்போ வேணா நீ உன்னோட ரூமுக்கு போறியான்னு சொல்ல, ஐயோ நான் போக மாட்டேப்பா, அந்த பையன் என் மேலே என்னமோ புலி பாஞ்ச மாதிரி பாஞ்சிட்டு இருக்கான், இங்கெங்கெல்லாம் அவர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான், சிச்சிச்சி எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யானுமே ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்குறான். பார் உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு வேறு மாற்று அப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், இதை போய் மாற்ற சொல்கிறையே, சரி சரி மாத்திரம் என்னோட தான் கிழிஞ்சிருச்சேன்ட்டு அதை மாற்றிட்டு இருக்கான். யான் தான் சொல்கிறான் அவன் ஃபன்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, இவனுமே என்னது ஃபன்னோட பாய் ஃப்ரெண்டா, அப்போனா எதுக்கு ஒன்றை பிடிக்குதுன்னு வேற என்கிட்ட சொன்னா அப்படின்னு கேட்க, அது எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு யானும் கிளம்ப போக்க, ஒரு நிமிஷம் நான் வெளியே போகணும், எனக்கு அவன் வந்துடுவானோன்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது, என் கூடயே இருன்னு சொல்ல, அதுவும் பக்கத்தில் வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரி என் பக்கத்துலேயே இரேன் அப்படின்னு சொல்ல, யானுமே ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படி வந்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த குஷி இருக்கான்ல அவன் ஒருத்தனை பார்க்க போகிறான். அவன் என்னன்னா இவனை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான், வாங்கி தர்றது என்ன அப்படியே ஊட்டி விடுறது என்னன்ட்டு. அவன் ஏதோ பெரிய ஸ்விம்மிங் பிளேயர் போல இருக்குது. ஸோ அவன்கிட்டேருந்து ஃபோட்டோஸ் இல்லை ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி இவன் வெளியே வித்துட்டு இருக்கான். ஸோ இதை வந்தவன்ல அவன் தான் கேட்குறான் குஷிக்கிட்ட, என்ன ஃபன்னு திரும்ப வந்துட்டானா அப்படின்னு கேட்க, ஓ நீ அதை கேட்கத்தான் இப்போ வர சொன்னியா, ஆமாண்டா அவன் எங்களோட டீமில் சேர்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், சில மேட்ச்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, சரி நீனே வந்து வேணா கேட்டுக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபன்னு ஊர்லேருந்து கொண்டு வந்தால பொருள் அது இந்த யானோட ரூமு ஃபுல்லாக கூச்சிட்டான். அது எல்லாமே பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யானுமே கேட்குறான், அடப்பாவி இதையாடா இவ்வளோ பெரிய பேக்கில் கொண்டு வந்த, இதெல்லாம் இங்கே கிடைக்கும், ஏன் இவ்வளோத்தையும் தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக இவன் வரான். இவன் பேர் வந்து பையி. அவன் வந்ததுமே இந்த ஃபன் இருந்துட்டு யாராக இருக்குன்ட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அவன் வந்ததும் சும்மா இல்லாமல் என் கூட வரியா அப்படின்னு கேட்க, இவனுக்கு டக்குன்னு ஆச்சரியமாயிடுச்சு. என்னது ஏன் கூட வரியாவா, என்னது இந்த மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான், ஒருத்தன் என்னடா பாயிறான், இவன் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கான், டே யான் என்னடா இங்கே நடக்குது, இவன் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குஷி தான் சொல்லிட்டு இருக்கான், ஏ நீ என்ன தப்பாக யோசிச்சுட்டு இருக்கிற, அவன் கூப்பிட்றது ஸ்விம்மிங் டீமுக்கு, நீ வந்தா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டீம் ஆகுன்றக்கா அவன் கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே எனக்கு தண்ணினா பயம், எனக்கு ஸ்விம்மிங்லாம் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்ல, அதுக்கு குஷியும் உன் மண்டையில் அடிபட்டுன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் உனக்கு மூளையே சுத்தமாக இல்லையா, எனக்கு ஸ்விம்மிங்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த பை தான் ஃபன்னு வந்து ஸ்விம்மிங் பண்ணியிருப்பான்ல அந்த வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்க. இவனுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏய் இங்கே பாரு யான் சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கான்ல அப்படின்ட்டு ஃபன்னே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்க்குறத மிச்சம் இந்த 2 பேருமே டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஃபன்னு, இருந்தாலும் எனக்கு வந்து தண்ணிலாம் பயம், எனக்கு ஸ்விம்மிங்லாம் மறந்துடுச்சு, வேணாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த 2 பேருமே டே நீ சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணுவடா, நீ சாம்பியன்டான்னு சொல்ல, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் இவன் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறது அவங்களுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அப்படியே அடுத்த சீனில் இந்த யான் வந்து குளிக்க போகிறான் போல இருக்குது. பின்னாடியே ஃபன்னு வந்துட்டு இருக்க. அதுக்கு யானுமே என்னடா வேணும்னு கேட்க, இல்லை அந்த குவாம் வந்துடுவானா எனக்கு பயமாக இருக்குது, நானும் அவன் கூட குளிக்க வரனே அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்போ குளிக்க போனால் அஸ்யூஷுவல் சட்டையை கழட்டுவாங்க இல்லையா, யானு வந்து சட்டையை கழட்ட ஃபன்னு வந்து அதை பார்த்துட்டு டே சூப்பராக பாடியை வச்சிருக்கேடா, கத்து மஸ்தான் மாதிரி இருக்கியடான்ட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்க. அதுக்கு யானுமே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், ஃபன்னும் நீனும் எப்படி இருக்க அப்படின்னு திரும்பவும் தொட போக, நிறுத்து, நீ வந்து என்னமோ குவானுக்கு பயந்து வந்த மாதிரி
மாதிரி தெரில, நீ வேற எதுக்கோ என் பக்கத்தில் வந்து இப்படி நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே இல்லை இல்லை நான் அவனுக்கு பயந்து தான் இங்கே வந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய ஆள் இல்லையா, உனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானுமே என்ன மாதிரி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு இந்த கேர்ள்ஸை பற்றிலாம் கேட்கணுமா இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு கேட்கணும்னா என்கிட்ட தாராளமாக கேளு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்னு சொல்ல, உடனே இந்த யானை அப்படியே ஃபன்னு பக்கத்தில் போய்கிட்டே இருக்க, அப்படியே பக்கத்தில் வந்து இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு பக்கத்தில் வந்து கேட்க, அதுக்கு ஃபன்னுமே சரி சரி எனக்கு புரியுது, நம்ம 2 பேருமே ஒரு ஜென்ஸ் இல்லையா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகிர்றது தப்பு இல்லை, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு யானை தள்ளி விட்டுறான். உடனே அங்கேருந்து ஃபன்னு ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ளே நின்றுக்கிட்டு, அதாவது ஷவர் பண்ணுவாங்க இல்லையா அந்த பாத்ரூமில் நின்றுக்கிட்டு, டேய் என்னடா என்னோட ஹார்ட் பீட் எனக்கே வெளியே கேட்குது, டே ஃபன்னு ரொம்பவே கட்டுப்படுத்துகிறா, உனக்கு யானை பிடிக்குதா அதுக்காக நீ இப்படிலாம் ஆக்ட் பண்ணக்கூடாது, கட்டுப்படுத்துறா கட்டுப்படுத்துறா அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவனுக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வந்த லட்சணத்தை பாருங்களேன், அந்த காலத்தாளுங்கெல்லாம் போட்டு வருவாங்களே இன் பண்ணிட்டு, அந்த மாதிரி போட்டுட்டு வர சுற்றி இருக்கவங்களாம் என்ன இவன் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உடனே யானை தான் அதை தூக்கி விட்டுட்டு இருக்கான். இல்லை எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்த்தா இவனை பற்றி காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே யான் பக்கத்தில் போய் எதாக இருந்தாலும் முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டியாடான்ட்டு காது கூச பேசிக்கிட்டு இருக்கான். அது யானுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அப்படியே கட் பண்ணி நைட் ஆகுது. யானோட பெட்டில் இந்த ஃபன்னு ஏறி படுத்துக்கிட்டு என் பக்கத்தில் வந்து படு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்க, அதுக்கு யானுமே இது என்னோட ரூமு என்னோட பெட்டு, ஃபஸ்ட்டு நீ எந்திரி அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட, அங்கே இருக்கக்கூடிய குஷியை பார்த்து நீ ஏதாவது சொல்லேன்டான்னு சொல்ல, அஜிச்சோ என் பெட்டுக்கு வந்துட போகிறான்ட்டு அவன் ஓடி போய் அவன் ஃபஸ்ட்டு அவனோட பெட்டில் படுத்துட்டு இருக்கான். ஏன்னா அது வந்து 2 ஆள் தங்கக்கூடிய ரூம் தானே, ஸோ 2 பெட்டு தான் இருக்குது. அங்கே போனால் அந்த காட்டேரி இருப்பான், அங்கே போனால் சேஃப் இல்லை, சரி ஓகே இங்கேயே இருப்போம் அப்படின்ட்டு கீழேயே படுத்து தூங்கிடுறான் நைட்டு. இந்த ஃபன்னுக்கு சுத்தமாக தூக்கமே வரல, அவனோட பில்லோ இல்லாமல் ரேடியோ இல்லாமல் தூக்கமே வரலன்ட்டு புலம்பிகிட்டு இருக்க, இந்த யானை தூங்கவே இல்லை போல இருக்கு. உடனே அந்த ஏர்பட்ஸை எடுத்து கொடுத்துட்டு இதை கேட்டுட்டு தூங்கு உனக்கு அப்போனா தூக்கம் வரும்ன்ட்டு அவனே எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அவன் ரசித்து கேட்டுட்டு இருக்கிறத யானும் பார்த்து சிரிச்சுட்டு அவன் திரும்புறானவனே அவன் டக்குன்னு கண்ண மூடிடுறான். அப்புறம் ஃபன்னு தூங்கினவனே இந்த யானை ஃபன்னை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது போல இருக்குது. அடுத்த நாள் காலையில் விடியுது. இந்த 2 பேரும் கட்டிப்பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா எப்படா ஜாயிண்ட் அடிச்சிங்கன்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கே. ஃபஸ்ட்டு ஃபன்னு தான் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சுன்னா யான் பக்கத்தில் படுத்துருக்குன்னு பார்த்துட்டு நாம் இப்படி இங்கே வந்தோம், அச்சோ இவன் பார்த்தா நம்மளை திட்டுவானே அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கும் போதே யான் கண்ணை விழிச்சு ஃபன்னை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்க, சாரி சாரி இங்கே வந்து எப்படி நான் தூங்கணும்னு தெரியலன்ட்டு அவன் எந்திரிச்சு போக, யான் அப்போ தான் உன்னை யோசிச்சு பார்க்குறான். நைட்டே இந்த ஃபன் இருக்கான்ல, இவன் யான் பக்கத்தில் வந்துட்டு என்னை விட்டு போகாத என்னை விட்டு போகாதன்ட்டு அப்படியே கனவுல என்னமோ அழுதுகிட்டே வந்து யானை போட்டு படுத்திருப்பான் போல இருக்குது. யானை தான் சமாதானப்படுத்தி அவனை தூங்க வச்சிருப்பான். இந்த ஃபன்னுமே கிளாஸில் போய் உட்காந்துட்டு இருக்கான். சுத்தமாக அவங்க நடத்துறது புரியவே இல்லை போல இருக்குது. திருன்னு முழிச்சிட்டே இருக்க டீச்சருமே கேட்குறாங்க, என்ன ஃபன் நானும் பார்க்குறேன் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, முன்னாடியில் வர வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, இல்லை டீச்சர் நீங்கள் நடத்துறதுல எனக்கு கொஞ்சம் புரியவே மாட்டேங்குது, அப்படி என்னால் படிக்கவே முடியலன்னு சொல்ல, அதுக்கு அந்த டீச்சருமே இதுக்கு முன்னாடி என்னமோ நீ ரொம்ப நல்லா படித்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, சரி சரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. இது ஃபன்னுமே கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், நான் பெஸ்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யார்கிட்டயாவது ஹெல்ப் பண்ணலான்ட்டு எல்லார்கிட்டையும் பேச பார்க்குறான். பட் எல்லாருமே இவனை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே யானை வந்து இவன் எழுப்ப போக, அடே நைட்டும் என்னை தூங்கவே விடலை இப்பயுமாடா அப்படின்ட்டு அங்கேருந்து அவன் எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். யானும் அடுத்த கிளாஸுக்கு இந்த ஃபன்னும் ரெடியாகி போயிட்டு இருக்க, கரெக்டாக வந்துட்டா இந்த குவானோ இவனை இந்த ஃபன்னு பார்த்ததும் ஐயோ இவனா அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட பார்த்துட்டு இருக்க, இந்த குவானுமே பின்னாடியே ஓடி வந்து ஃபன்னை வேற கேட்ச் பண்ணிட்டான். இப்போ எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, என்னை பார்த்தாலே நீ ஓடிக்கிட்டே இருக்க எதுக்குன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஃபன்னு சொல்லலை. இவனுமே இப்போ எதுக்கு நீ ரூம் சேஞ்ச் பண்ணி 103க்கு போன, திரும்ப வா நம்ம ரூமுக்கே வா அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை நம்ம ரூமில் உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு தலை மேலே கை வைக்க தான் போவான். உடனே ஃபன்னு வந்து பயப்படுற மாதிரி பண்ண குவானுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கு குவானுமே கேட்குறான், நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து என்னன்னே தெரியல டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே இல்லை நான் கீழே விழுந்துட்டுனா மண்ணில் அடிபட்டுருச்சா, எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வலிச்சுக்கிட்டே இருக்குது, நான் இங்கேருந்து போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகவே பார்க்குறான். அவன் அங்கேருந்து வேற ஃபன்னு ஓடிடுறான். அப்போ இந்த குவானோட ஃப்ரெண்டுலாம் இருக்காங்களா, ஏன் அவன் போய் சொல்கிறான், யான் கூட அவன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு தான் இருக்கான், நாங்களாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்போனா இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான் போல இருக்கு இவனை அப்படின்ற மாதிரி இவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்குறதுக்கு மறக்காமல் க்ரஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.